அப்பாவின் நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு அப்பா தான் வந்து நாங்கள் சந்திக்க அது வந்து தன்னை முயற்சியால் மேலே யாருக்கும் சப்போர்ட்டும் இல்லை தன்னை முயற்சியால் இந்த சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து ரொம்ப நன்றியை சொல்லுங்க. யாராவது எப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் அப்படி அந்த வீட்டுக்காரர் வந்து செய்கிறேன். டீயெல்லாம் குடிச்சிட்டீங்களா? தண்ணி வந்தாங்க பாப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் எங்க நிற்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து எங்க வீட்டை தான் வந்து நிற்கிறேன். வீட்டு கேட்டுக்கலாம் வந்து நிற்கிறேன். என்றாப்பா வீடியோ வந்து ஒழுங்கா யோசிப்பாங்க. அதாவது வந்து அரவாசி ரீசன் வந்து வெளியில போய் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால வந்து வீடியோ வந்து போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெண்டாலும் வரும். ஆனா என்னன்னு சொல்றேன், தொடர்ந்து வரும் இல்லை, போடுவோம், ஒவ்வொரு நாளும் போடுவோம், வாரதை எடுத்து போடுவோம் நம்ம. அப்போ 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்க அப்பா வந்து முதல் பாடி எல்லாம் ஆடி வீடியோ போடுறது, அடுத்த காணல, அடுத்த வித்தியாசமான அப்பா அந்த மேக்கப் மாதிரி எல்லாம் போட்டு வந்து வீடியோ எடுக்கிறது, எங்கள் அப்பா சிரமனையே காணலன்னு சொல்லி 2-3 பேர்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் அப்பா தான் வந்து நாங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். என்ன சந்திக்க போகிறீங்க? அப்பாவை ருத்ரா சரித்த பாடு. அதான் வந்து எங்கன்னு சொன்னா அதான் வந்து எங்க அப்பா வந்து வேலை செய்யற இடம் வந்து இப்போ நேரம் வந்து 4:30 ஆயிடுச்சுது. இப்போ என்னமா அப்பா அந்த வேலை கொஞ்சம் முடிஞ்சு கொண்டு வந்துருக்கு. ஆனால் முதல் இப்போ வந்து அங்கே அண்டி வீட்டை வந்து வீடியோ எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பி அப்பா உங்களை உழைச்சி பார்க்குதே, நீங்கள் வீட்டுக்கு இருக்கீங்க, நீங்களும் வேலைக்கு வந்து போகலான்ற மாதிரிலாம் நிறைய வந்து கமெண்ட் பண்ணி என்ன ஒரு இதை பேட் கமெண்ட் மாதிரிலாம் பண்ணுங்க. சில பேர் வந்து பேசியிருந்தேன் என்ன வந்து கண்ட பாட்டுக்கு வந்து என்ன அதுக்கான ரீசனை வந்து அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரீங்க? அது வளர்ந்த புதிய வளர்ந்த அறுப்பில்லைன்னு சொன்னால் உண்மையாக அந்த கேள்வி வந்து நியாயமானது. அது வந்து அப்படி இல்லை, அவன் சின்ன படியும் தானே. அப்போ இங்கே வேலைக்கு எழுப்பி நாங்கள் கஷ்டப்படுத்துறேன். அப்போ நோம்பெல்லாம் சின்ன பிள்ளை தானே, நாங்கள் இருந்து சாப்பிட்றோம். அவன் உழைப்பு வரைக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அது வந்து தன்னை முயற்சியால் மேலே யாரோட சப்போர்ட்டும் இல்லை, தன்னை முயற்சியால் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ண பழகி அதை கெடிங்க எல்லாம் வச்சுன்னு அந்த வீடியோ வந்து போடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஒரு விஷயம் தானே. அப்போ இது என்னோட சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் அதான் வந்து எங்கள் டிக்டாக் ஐடி வந்து என்ன டிக்டாக் ஐடியில் வந்து 1,00,000 லைக்ஸ் வந்து இன்றைக்கு மதியம் 3:45 வந்து வந்திருக்கு. நான் சரியாக நான் பார்த்து கொண்டு இருந்தேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரியாக 3:45 அப்படி வந்திருக்கு 1,00,000 லைக் வந்து. அதாவது இந்த வீடியோ பார்க்குற அரவாசி உறவுகள் வந்து டிக்டாக்ல வந்து பார்க்குறவங்க அந்த லைக் பண்ணின அனைத்து உறவுகளுக்கும், எங்களுக்கு ஒரு நாள் வீடியோ இந்த யூடியூப் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லுங்க. நம்ம அவங்க வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ உறவா நினைச்சு இந்த லைக்குக்காண்டி சொல்லல எல்லா விஷயத்துலையுமே நான் எங்களோட என்னன்னு சொல்கிற ஒரு பாசமாக ஒரு உறவா நினைச்சு தான் நிறைய பேர் வந்து புலங்குறது என்ன. சரி, அப்போ நேரம் வந்துருச்சு. அப்போ நாங்கள் அப்பாட்ட போவோமாம்மா? போமன் அப்பா வந்து வேலையை தலைமண்டு அவருக்கு எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இல்லை, அப்படி எல்லாம் இல்லை. இருந்துட்டு யாரும் கோல் பண்ணுவாங்க, வேலை செய்யணும்னு சொன்னா போவாங்க. அது என்னவோ தெரியல, அவட்ட பலன் வந்து யார் கோல் எடுத்தா தனி வாக்கிறோம் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க வீட்டுக்காரன். நம்மள ஒரு 2 நிற்போம்னு சொல்லி என்ன செய்யறது, வேலை இல்லா பட்சத்துல போக வேண்டியதாங்க. இப்போதைக்கு அப்பாவுக்கு வந்து தனியாக வேலை எடுத்து செய்யறது இல்லை, வேலை வந்து குறைவா இருக்குது. அப்போ எப்போயாவது இருந்துட்டு யாராவது இந்த இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் அப்படி அந்த வீட்டுக்காரர் வந்து செய்கிறேன். அப்படி அப்பா வாக்கில் ஒன்று பிடிக்கணும் செய்கிறேல. சரி, ஓகே, இன்றையான அப்பாவின் நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நேரம் வந்து 5 மணி ஆச்சுது. சரி, நாங்கள் அதான் சொன்னேன், லூத்ராசா ஐயான்னு சொன்னேன். அந்த ஆத்திக்குட்டியெல்லாம் வந்து வந்துச்சு, அந்த ஜெபம் பண்ணிட்டு போனது வந்து என்ன சொன்ன ஆத்திக்குட்டி நித்திர குழப்பங்கள் அப்படி சாப்பாடு வழங்கி சொல்லுறது ஜெபம் பண்ணிட்டு போனது ஐயா தான். அது வந்து நல்ல ஒரு இப்போ உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க அப்பா வந்து வீடியோ காட்ட சொல்லிட்டு வந்து அப்போ அப்பா தான் வந்து இன்றைக்கு சந்திக்க போகிறேன். அப்பா வந்து வீட்டில் நிற்கிறப்ப அப்பா வந்து இப்போ என்ன மாதிரி வேலை செய்யுது, அப்பா அந்த வேலை திறங்கள் வந்து எப்படி வந்து போகுதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள், அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளுக்கடா போகிறோம். ஏன்னாம்மா நேரம் வந்துட்டு தானே. இப்போ வந்து நாங்கள் எங்கள்கிட்ட பால் எடுக்க போகணும், மாட்டுப்பால் வந்து எடுக்க போகணும். அங்கே ஒரு ராசாத்தி ஆட்டோன்னா சொல்லுவேன் நான். என்ன அப்படியே ஆட்டோ முன்னு காட்டுவோம். தீபா தான் இன்றைக்கு வந்து ஆட்டோ
ஆட்டோ வந்து களி வந்து ஆட்டோ பிடிக்கன்னு சொல்லி தேடி போட ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வேலை செய்கிற இடம் வந்து எதுன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இப்போ தேடி பிடிக்க போகிறோம். இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்ன கோயில் ஜீவா? மாதா கோயில். இதுக்கு வந்து அப்பா வந்து வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்பா வந்து தேடி பிடிப்பீங்களோ? நான் தேடி பிடிப்பேன். இல்லை அப்பா அவங்களை குடியேற்ற எது சொல்லிட்டு போனேன் எதுக்காக வர சொல்லி இந்த சந்தியால வந்து இந்த சந்தியால வந்து அப்படியே திரும்ப சரியா திரும்ப அப்போ வரையில் என்ன காலில் பண்ணுறது அப்போ வரும். சரி அப்போ நாங்கள் இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன ஜீவா இடத்த வந்து சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாக்குள்ளே வந்து நாங்கள் எந்த இடம் மாதா கோயிலோடுங்க மாதா கோயிலோடுங்க வந்து ஆனால் நான் ஒரு நாள் இந்த அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு வந்து இன்னும் வரவே இல்லை இன்றைய தான் வந்ததான். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னோம் நாங்கள் அந்த இடம் தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் மலைஞ்சிட்டோம். அப்புறம் அது ஒரு மாதா கோயில் நாங்கள் ஆர்த்தி கொண்ட கோயில் வந்து ஞாபகமாக இருந்தது. அப்போ அந்த ஐயா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள். நம்மள வயசு வந்த ஐயான்னு சொல்லல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஆள். ஆக்டிவான ஆள் நல்ல குழுப்பா என்ன சொல்லுவாங்க அங்கேருந்து வரைக்குள்ளே வந்து அந்த பாட்டு ஓசை வந்து ஒலிக்குது. அது ஒரு வித்தியாசம். நல்ல ஒரு பாட்டு செட்டில் போட்டுருந்து நல்ல ஹாப்பியாக தான் வேலை செய்கிறாங்களே. இங்கே வந்து பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ உண்மையில அது இன்னொரு பாட்டை அந்த போட்டுருக்கேன். நல்ல ஒரு பாட்டு கேட்டு எல்லாருமே ரசிக்கக்கூடிய மாதிரி பாட்டு போட்டு அந்த வேலை செய்கிறாங்க. ஐயா வந்து வேலை செய்கிறப்ப பார்ப்போம். அப்பா வந்து பார்ப்பேன் அப்பா வந்து எப்படி அந்த வேலை செய்யறாங்க. வாங்க ஐயா கேமராமேன் வாங்க அப்பா அந்த வேலையில் வந்து பார்ப்போம். முன்னுக்கே வந்து அதிகாரங்கள் வந்து வெட்டியே போல பார்ப்பேன். சரி ஓகே இப்போ அப்பா வந்து நாங்கள் சந்திப்போம். அப்பா வந்து வாங்க அப்பா அப்பா அங்கிட்ட ஆத்திக்குட்டியே பாப்பா ஆத்திக்குட்டி போ வந்தோடனே பாட்டை போட்டு தானே வாங்க ஐயா வாங்க என்ன சோமா இருக்கீங்களோ? நல்ல சோமா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களோ? என்ன மாதிரி தனியாக வந்து இவ்வளோ வேலையை வந்து செய்றீங்க? நானும் வந்து ஐயாவே ஒரு 2 இளந்தாரிக்கு சாமானே அப்படியான ஒரு ஐயா தான். நல்ல கியூட்டான ஐயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து இல்லைன்னு சொன்னால் ஆத்திக்குட்டி வந்து அழுகுறான்னு சொல்லி ஆத்திக்குட்டி வந்து ஆட்டோக்குள்ளே வச்சுருக்கேன். அப்போ என்ன மாதிரி இப்போ வேலை திட்டங்கள்லாம் போய் கொண்டு வரும் எல்லாம் வந்து போகிறோம் முங்கால் போடுறோம் நாளைக்கு பொங்கல். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பா வந்து இன்றைக்கு செஞ்ச வேலை வந்து இந்த கல்லடிக்கு நினைப்பா அடிக்க அங்கே முங்காலாம் போட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக வந்து செய்கிறது இது அந்த ஐயா அந்த ஐயா அப்போ இன்றைக்கு என்னென்ன வேலை செஞ்சு நீங்கள் அங்கே 2 அங்கே காரி இங்கே கொண்டு அடிக்குங்க. அங்கே தொங்கல் இருந்தோ? ஓ இந்த அது மதுளும் காட்டு போட்டு காட்டுங்க. இந்த மதுளை இதை எப்போயில இருந்து காட்டுறீங்களா? எப்போயில இந்த மதுளை காட்டுறீங்க? மதுள் மூலியம் இது வந்து நேற்று காட்டின வேலை செஞ்ச வேலையெல்லாம் கூட வந்தாங்க. நீங்களும் வந்து ஐயா அம்மா செய்வீங்கண்ணே. ஓகே பார்த்தீங்க சொன்னீங்க வாங்க அப்படி பார்ப்போம். அந்த அதுக்கப்புறம் பார்த்து நீங்களும் வாங்க அப்படி நீங்களும் வந்து காட்டுவோம். இப்போ அந்த என்னன்னு சொல்கிறேன் வேலை வந்து உஷாராக செய்கிறக்காண்டி வந்து நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க நான் முங்கான் போடுவோம். இல்லை வாங்க இப்போ அந்த வேலை செய்கிறக்காண்டி வந்து ஐயா வந்து நல்ல பொக்ஸில் நல்ல பாட்டு போட்டுருக்காங்க. உற்சாகத்துக்கு பாட்டு போட்டு வச்சுருக்காங்க. உற்சாகத்துக்காண்டி இப்போ என்ன சொன்னால் அந்த பாட்டு வந்து போடுறோம். பாட்டு போட்டால் கொஞ்சம் உஷாராக இருக்குது அந்த வேலையை செய்கிறக்காண்டி. அப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து பார்ப்போம் அப்பா அந்த வேலையை வந்து இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி மதுரை பாருங்க. நீங்களும் வாங்க பார்ப்போம் முடியும். நான் வந்து போடுவோம் நானும் போட்டது தான் போகிறேன். வாங்க போ. ஓகே இப்போ வந்து நேரம் வந்து 5 வழியால் கருப்பாலும் கட்டி வச்சுருக்கேன் வெஜிப்படாமல் வேலை செய்யும். ஐயா வந்து நல்ல பாசம் அப்பாலேன்னா வழியால் வந்து சரியான நாளைக்கு வெயில் வந்து குறைஞ்ச வழியை தான் இப்படி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் நடு வெயில் தான் நடு காணிக்கலாம் வந்து வேலை என்ன அதிகாரம் தனியாக தான் கட்டுப்பாடு. போல் அதிகாரம் வந்து அப்பா தனியாக தான் வந்து கட்டுப்பாடுது அதுதான். ஆனால் செட்டியான மாதிரிக்கு வந்து சரியான மாதிரிக்கு வந்து வெயில் நடு வட்டிக்குள்ள வந்து இந்த காணி வந்துருக்கு. இப்போ உயரத்தை பற்றி எல்லாத்தையும் உயரம் நானும் கல் வச்சு கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? ஓ நடு இவ்வளோ வந்து அதிகாரம் நல்ல டெம்பரியான மாதிரி தான் என்ன. ஓகே பார்த்தாலே என்ன இதெல்லாம் இதுக்குள்ள தடியா இதில் தண்ணி நான் தான் இந்த ஐயாண்ட வீட்டை வந்து வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் அந்த ஐயா செய்கிறார். ஆனால் அந்த செய்கிற வேலையை வந்து அப்பா தான் வந்து அந்த ஐயாவுக்கு வந்து செஞ்சு விடுவேன். ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பாருங்க. இதில் இருந்து இந்த கல் மூட்டையிலன்னா அங்கே அந்த கொங்கிரீட் போடுற இடத்துக்கு வந்து அங்கே கல் வந்து கொண்டு போகிறது என்ன ஐயா வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். அப்பா வந்து தொட்டி கட்டி கொடுத்துறோம். நாங்கள் பார்ப்போம் தொட்டி வந்து ஓ இப்போ வந்து கிணறுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதெல்லாம் கட்டி நல்லா தான் கிணறுலாம் கட்டி கிணறுலாம் கட்டிக்கிறாரு. கால் காலி பார்ப்போம் இந்த தண்ணியில் வந்து அப்படின்ட்டு நல்லா கொப்பியுண்டு
குளத்துக்கு எடுத்த புதையல் நாட்டு போட்டு தண்ணி வந்தாலே பார்ப்போம் இந்த தண்ணி அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கிணத்து தண்ணி நல்லா குடிச்சு வைக்கணும் வேணா நல்லா குளிர்மையா உண்டு தண்ணி உண்டு நீங்களும் இப்போ இந்த தொட்டிலாம் கட்டினது தொட்டி இருக்குது எல்லாம் நான் தான் கட்டினேன் இப்போ இல்லை முதல் இப்போ கிட்ட கொஞ்சம் காலத்துக்கு முதல் காட்டினீங்க அப்போ அந்த ஐயா வந்து ஏதாவது வேலை செய்யணும்னா உங்களை தான் வந்து பிடிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து அப்பாண்ட வேலை வந்து அம்மா வந்து ஆத்திக்குட்டி கொஞ்சம் பிணிங்கி கொண்டு இருக்கு ஆத்திக்குட்டி உடம்புல கொஞ்சம் பிள்ளையா இருக்குது அது அழுது ஒன்று நிற்கிறேன் அப்போ அப்பா வந்து கூட நாங்கள் செஞ்ச வேலை கலைக்கு எங்களுக்கு வெயில் வேலை செய்ய போறீங்களா சரி சரியா இப்போ இதெல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் வந்து போட்டுருக்காங்க இந்த கல்லெல்லாம் என்ன போட்டுருக்காங்க இந்த கல்யாணம் நான் ஐயா அள்ளி போட்டு ஐயா வந்து நல்ல ஒரு உஷாரான ஐயா தானே இருக்குண்ணே சரி ஓகே அப்போ வந்து இப்போ என்ன மாதிரி வந்து அந்த மொங்கான் போட்டு இந்த ஃபுல்லாக வந்து அந்த வெளியால் அந்த அந்த அவுட் கோல என்னது அது பாட்டி என்ன சிலோப்பை வந்து கேட் சிலோப் வந்து எப்படி அப்பா வந்து இந்த ஃபுல்லாக வந்து மொங்கான் போட்டுன்னு சொல்லி அப்பா வெளில நான் காட்டலாம் போயிட்டு இப்போ வந்து அப்பா அவங்க எப்படி அந்த செய்கிறான்னு சொல்லி வந்து பார்ப்போம் வேணா நீங்கள் லைட்டாக மொங்கான் போட்டு காட்டுறீங்களோக்கா சரிதான் ஓகே இப்போ அப்பா வந்து மொங்கான் போட போகிறேன் என்னப்பா சரி அப்பாண்ட ஆசை வந்து இன்றைக்கு இன்னும் வந்து மொங்கான் போட சொல்லி இந்த அம்மா இப்படி போட்டு எத்தனை மணி விட்டுருக்கா இல்லை இல்லை மொங்கான் தூக்கி சொன்னால் 3 முட்டை சாப்பிடுவோம் போல இல்லாமலாம் வந்து அதர் கல்லெல்லாம் பறக்குது அப்போ வானம் பெரிய வானம் விற்க வானம் அப்போ இதோட 3 ஆடு போட்டு போய் மொங்கால் 3 போடுங்களோ கல்லு போட்டு தண்ணூற்றி போகும் இது பெரிய சுட்டியல் போட்டு அடிக்கிறீங்களோ பெரிய சுட்டியல் போட்டு அடிக்கிறீங்களோ அதே அடிச்சு மொங்கால் மொங்கால போடுங்க கொஞ்சம் பார்ப்போம் நல்ல கடல் தானே இவ்வளோ வந்து கைக்கு தான் வந்து வேலை கூட முடிஞ்சோ இவ்வளோ போட்டுட்டா வீட்டை வரீங்களா இப்போ இவ்வளோ போட்டுட்டா வீட்டை வரீங்க அப்போ 6-7 மணியா போலக்கா 5:30 முடியுமா இப்போ நேரம் என்ன தெரியுமே இப்போ நேரம் 5:10 நேரம் பார்த்துக்கலாம் இருக்கீங்க இவ்வளோக்கா சரி அப்போ சந்தோஷம் அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டை வரீங்க 5:30 விட்டு வரீங்க சரி அப்போ முடிச்சு போட்டு வாங்க அப்போ நாங்கள் வந்து வளர்க்கலட்டா அப்போ நாங்கள் சரி இன்றைக்கு அந்த அப்பா வந்து செஞ்ச வேலை வந்து இவ்வளோ வந்தாங்க அப்பா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்களே எங்கள் அப்பா நிறைய பாடி ஆடுறாரு அப்பா வந்து காணலைன்னு சொல்லி அப்போ இன்றைக்கு நாங்கள் சொன்னால் இன்றைக்கு அப்பா வந்து வேலையை தான் நிற்கிறார் அப்போ அப்பா வந்து சந்திப்பை கொண்டு வந்தது இப்போ சரி நாங்கள் அந்த வளர்க்கிட்ட போகிறோமே சரி அப்போ கவனம் வாங்க நாங்கள் போகிறோம் பாய் சொல்லுங்க பாய் சரி நாங்கள் அப்பா வேலை தேட்ட போய் பார்த்துட்டு வந்தாங்களேன்னு அப்போ உண்மையிலேயே என்னன்னு சொல்றது தனியே தானே அப்பாவும் அந்த ஐயான்னு வேலை செய்கிறாங்களா ஆனால் உண்மையிலேயே அதை பார்க்க சந்தோஷமா இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த ஐயா வந்து வெயிலன்னு சொல்லி அதுக்கு இதெல்லாம் கட்டிக்கணும் தற்பால் எல்லாம் கட்டி நல்ல ஒரு கவனிப்பு உண்மையா சின்னோடனே வந்து சொல்லும் அந்த மாதிரி அடிக்கடி ஜூஸோடலாம் தந்து அந்த மாதிரி அந்த ஐயா கவனிக்கிறாங்களா அதை விட ஒரு இளந்தாரி மாதிரி அந்த ஐயா ஒன்று ஒரு நல்ல ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறாரு சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு துணையாக தான் அந்த ஐயா வந்து இருக்கிறார் அடுத்து அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டே வந்து என்னன்னு சொல்ல அந்த நேரத்தை என்னென்னு போறோன்னு தங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு உண்மையில அந்த ஐயா வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வச்சிருக்கிறார் அந்த பாக்ஸ்ல வந்து பாட்டையும் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு சந்தோஷமாண்டு வேலை செய்யறாங்களா அந்த ஐயா வந்து நேற்று முந்தின அப்பா வேலை செய்ய வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாரு பாட்டு போட்டு விடியல வந்து ஐயா வந்து சைவ பாட்டு ஏன்னா வேத பாட்டு வந்து போடுறாரு அப்ப பின்னரங்கள்ல வந்து சைவ பாட்டு போடுறாரு சரி ஓகே ஆதிக்குடி அப்பா பார்த்துனீங்களோ அப்போ அப்பா பார்த்துலேயே ஆதிக்குடி அழுத நீங்கள் அப்படி அழுது அம்மாட்ட போன்னு சொல்லி இப்படி அம்மாட்ட போட்டு சரி ஓகே அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாச்சுன்னு அப்பா வந்து வீட்டை வரக்கூடிய நேரம் வந்துட்டு சரி அப்போ நாங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் மேடம் மற்றது நாங்கள் வந்து ஒழுங்காக ஏன் வீடியோ போடலன்னு சொன்னோம் உண்மையாக எங்களுக்கு வெளியில் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது சரியான கஷ்டம் அப்போ அதனால் ஏதோ அந்த என்ன சொல்கிறோம் கண்டபடி அப்படி இப்படி வீடியோ போட்டாலும் அது வந்து கமெண்ட்ஸில் பேசுவாங்க அப்படி போட்டுடுங்க இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க சந்தோஷமாக போய் கடற்கரையில் ஒரு வீடியோ போட்டாலும்
அதையும் சொல்லுதல்ல என்ன நாடு எவ்வளோ தூரம் என்ன சொல்றது இன்னொன்று வந்தேன் நாடு எவ்வளவு தூரம் கஷ்டப்படு நீங்க போய் கும்மாளம் இந்த உலகம் வந்து அப்படித்தான் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும் ஆனால் அதை வந்து நான் கணக்கெடுக்க கூடாது என்றாலும் அதை சொல்லணும் போல இருந்தது என்ன சொல்லிட்டேன். ஓகே இது என்ன பேட் கமெண்ட்ஸ் வந்து நாங்க இப்ப கணக்குல வந்து எடுக்கல அது வந்து நல்லவங்க வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ 100% அதை வந்து 1-2 அங்கே எனக்கு இருக்குங்களா சரிதாம பாலாம் விடுத்தக்கூடாது குடி அப்படி 1-2 கதைப்பாங்களா அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட வேலையை நாங்கள் பார்க்கணும். எங்கண்ட வேலை எங்கண்ட தொழில் அதை நாங்கள் பார்த்துட்டு போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஓகே வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுமே. ஓகே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதை விட நான் அப்பா வேலை செய்து அது வந்து வீட்டுக்கு இருக்கான்னு சொல்லி தயவு செய்து கமெண்ட் பண்ண. அது ஒரு வயசு வரை நான் போய் எல்லா வேலையும் செஞ்சு அம்மா அப்பாக்களை வந்து பார்ப்பேன். உண்மைதான் நார்மலாக அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சின்ன படியன் மறுபடியும் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதே வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். ஆனால் அவன் வந்து வெளியிடங்களில் வேலை செய்ய உழைக்கக்கூடிய வயசு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு வயசு வரைக்கலாம் அந்த கட்டத்தில் நாங்களும் நீங்கள் விரும்பி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்வோம். கண்டிப்பாக ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களோ ஒன்று எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.